நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். கர்த்தர் நம் மூலமாய் உயர்த்தப்பட விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்பதின் முதல் காரியத்தை போன வாரத்தில் பார்த்தோம். நீ என் தாசன். நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய தாசனா இருக்கணும். கர்த்தருடைய தாசன் என்பதற்கு என்ன பெயர்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய வேலைக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய அடிமை என்பதை நாம் போன வாரத்தில் சிந்தித்தோம். அநேகர் தேவ செய்தியை கவனியுங்கள், அதை நோட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஊழியக்காரனிடத்துல, ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காரனிடத்துல எதிர்பார்க்கிற, அவருடைய தாசரிடத்துல எதிர்பார்க்கிற சில குணாதிசயங்களை நம் இந்த கால வேளையில நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு வேலைக்காரனிடத்துல, அவருக்கு பணிவிடை செய்கிறதான பணிவிடைக்காரனிடத்துல, அவரை ஏற்றுக்கொண்டவரை பின்பற்றுகிறதான அவருடைய சீஷனிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதல் குணாதிசயம் எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கட்டும், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவளா இருக்கட்டும், கர்த்தருடைய தாசர்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னவெனில், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற, கர்த்தருடைய சீஷர்களாய் இருக்கிற நாம் அனைவரிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்னவெனில், நீங்களும் நானும் சுய பலத்தினாலே செய்யாதபடி அவர் பலத்தை கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்வாமா? அல்லேலூயா. இந்த வசனம் அழகாய் சொல்கிறது. பேதுரு எழுதும் போது சொல்லுகிறார், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரும் பலத்தின்படி செய்ய கடவன். அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு நிறைய பலன் உண்டு. நம்ம பூஸ்ட் குடிச்சா ஒரு பலன் வரும், இல்ல ஒரு ஏதாகிலும் ஒரு நல்ல ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு பலன் வரும். நமக்கு இந்த பூமியில நிறைய சத்துள்ள ஆகாரம் நிறைய உண்டு. என்ன சொல்லுவாங்க, நீங்க கேழ்வரகு சாப்பிட்டா நல்ல பலன் அடையலாம் அப்படின்னு நிறைய காரியத்தை சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் அவர் சில காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அது என்னவெனில், நீங்களும் நானும் இந்த பூமியில கர்த்தருக்காக வாழ வேண்டுமானால், நீங்களும் நானும் கர்த்தருடைய தாசனாய் இருக்க வேண்டுமானால், நமக்கு பரத்திலிருந்து தேவ பலன் உண்டாக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சுயபலத்தினாலே நாம் எதையும் சாதிக்க முடியாது. சிம்சோனை குறித்து நான் சொன்னேன், அந்த பலன் கிடையாது. அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை வேறு பிரித்து, கர்த்தருக்கு முன்பாக நஸ்ரேன் விரதத்தை அவன் காத்து கொண்டபடியால், முடி வெட்டாமல் இருந்தபடியால், பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு பலனை கொடுத்து அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறினான். ஒரு அல்லேலூயா சொல்வாமா? இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்களும் நானும் இந்த பூமியிலே ஒரு ஜெயமுள்ள ஆவிக்குரிய ஜீவியம், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான தாசனாய் நாம் இருக்க வேண்டுமானால், நீங்களும் நானும் பரத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சுய பலத்தினால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. நம்மிடத்தில் இருக்கிற பலன் ஒரு நாள் குன்றி போய்விடும். நம்மிடத்தில் இருக்கிற பலன் போயிடும். வயதாக பலன் போயிடும். ஆனால் கர்த்தருடைய பலன் நம் தொடர்ந்து ஓட செய்யும், தொடர்ந்து பரிசுத்தமா வாழ உதவி செய்யும், தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ உதவி செய்யும், தொடர்ந்து கர்த்தருடைய மேன்மையை அனுபவிக்க உதவி செய்யும். இந்த கால வேளையில நீங்களும் நானும் சொல்லணும், ஆண்டவரே நான்
சுய பலத்திலே சாயாதபடி உம்முடைய பலத்திலே நான் சார்ந்து ஜீவிக்கிறேன். அல்லேலூயா. பேதுரு அழகா எழுதுகிறார், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும். சொல்லுங்க, தேவன் தந்தருளும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இஸ் ரெடி டு கிவ் ஹிஸ் ஸ்ட்ரென்த். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு அவர் தன்னுடைய பலனை தர தேவன் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிம்சோன் கடைசியாய் அவன் பார்வை இழந்தவனாய் பெலிஸ்தீனுடைய பெரிய அரங்கத்திற்குள்ளாக 2 பெரிய தூண்களின் மத்தியிலே கட்டப்பட்ட மனுஷனாய் அவன் கதறிக்கொண்டு அவனுடைய முடி, அவனுடைய மயிர்கள் வளர்ந்ததாய் அவன் தூண்களின் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, ஒரு விசையா என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. பாவத்துல விழுந்து போன மனுஷன், பாவத்துல மாண்டு போன மனுஷன், அவனுக்கு ஆண்டவர் ஒரு விசை இறங்கி பலனை தருவாரானால் உங்களுக்கும் எனக்கும் அவர் தருவது நிச்சயமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவரிடத்துல கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. நிறைய காரியங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லாமல் இருக்கிறது என்று யோசிக்கிறீங்க. ஐயோ, என்னால செய்ய முடியாது பிரதர். ஓ, இந்த பிசினஸ் என்னால பண்ண முடியாது, இந்த காரியத்தை என்னால நடப்பிக்க முடியாது, இந்த படிப்பை என்னால படிக்க முடியாது, ஓ இந்த காரியத்தை என்னால செய்ய முடியாதுன்னு அநேக காரியங்களை குறித்து நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் சொல்லணும், என்னால முடியாது, ஆனா பரத்திலிருந்து எனக்கு ஒரு பலன் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தேவையான பலன் பலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த பலன் எல்லாவற்றையும் செய்யத்தக்கதா எனக்கு உதவி செய்யும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்களும் நானும் so many times we rely on our own understanding and own strength. அநேக நேரத்தில் நம்முடைய பலனையும் நம்முடைய யோசனை குறித்தே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பலன்ல சாயாதப்பா, உன் சொந்த பலத்துல சாயாதப்பா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். ஹல்லேலூயா. தேவன் தந்தருளுன பலத்தின்படி செய்ய கடவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நிறைய நேரத்தில் சோர்ந்து போய் என்னால முடியல பிரதர், என்னால முடியல சிஸ்டர் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் இந்த கால வேளையில சொல்றாரு, உங்களை பலப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்த போறாரு. அதனால நீங்க கர்த்தரை உயர்த்த போறீங்க. Hallelujah. He is going to strengthen you. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போறாரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ வயசாவ பலன் குன்றிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல ஆகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துறாரு, உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு, உங்களை கர்த்தர் தப்பு வச்சு கொண்டே இருக்கிறாரு. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, பலத்தினால் செய்ய கடவீர்கள். அல்லேலூயா. தேவன் தரும் பலத்தினாலே செய்ய கடவீர்கள். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு சில காரியத்தை சொல்லி, இந்த பலத்தை குறித்து நான் சொல்லி தேவ செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதுல முதல் காரியம் என்னவெனில், இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. ஆமென். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் போது இப்படியாய் சொல்கிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை பேரால இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? இங்கே அமர்ந்திருக்கிற எத்தனை பேரால இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியாய் சொல்லுகிறார். நீங்களும் நானும் நிறைய நேரத்துல அநேக தோல்வியை கண்டதின் காரணம் என்னவெனில், நான் என் சுயமாய் செய்ததினாலே. ஆமென் சொல்லுங்களேன்.
ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை நான் எப்பயுமே பெஸ்டா செஞ்சு நான் திறமையா செஞ்சு எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன்னு சொல்றவங்க நீங்க அமைதியா இருங்க. இயேசுவானவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்ததான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் எப்பொழுதும் அவர் கனெக்டடாவே இருந்தாரு. மூவரும் ஒன்றாகவே இருந்தார்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒன்றாகவே இருந்ததினாலே அவர் சுயமா எதையும் செய்யவில்லை. அவர் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராகவே இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? நிறைய பேர் சுயத்துல ஓடி 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 சுய இஷ்டம் செஞ்சு சுய விருப்பம் செஞ்சு உலக இச்சையை செஞ்சு உலக காரியத்துல வாழ்ந்து உலக காரியத்துல சிக்கி தவித்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும். இன்னைக்கு சொல்லுங்க, நான் சுயமா எதையும் செய்ய மாட்டேன். தேவ பலத்தை கொண்டுதான் நான் எல்லாவற்றையும் செய்வேன். அல்லேலூயா. தேவன் என்னை பலப்படுத்தணும், தேவன் எனக்கு வழிவாசலை திறக்கணும், தேவனே எனக்கு உதவியா இருக்க வேணும் என்று நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய தீர்மானத்தையும் அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்ற பலனை தர கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். எப்பயுமே அப்பா சொல்றத செஞ்சா அப்பாவுடைய சப்போர்ட்டும் அப்பாவுடைய உதவியும் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா சொல்லாததை செஞ்சா அப்பாவுடைய சப்போர்ட்டும் அப்பாவுடைய உதவியும் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அதனால நீங்களும் நானும் எதுவும் என் இஷ்டமா நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, எதுவும் நான் என் இஷ்டமா செய்ய மாட்டேன். உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய பலத்தை கொண்டுதான்ப்பா நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலனை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் பலன் தரார்னு சொல்றீங்களே பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு கிருபை தரார்னு சொல்றீங்களே பாஸ்டர், இந்த பலனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த கால வேளையில உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த பலன் ஜெயம் கொள்ளத்தக்கதான பலன், நல்ல தாசனாய், நல்ல ஊழியக்காரனாய், நல்ல பணிவிடைக்காரனாய், நல்ல சீஷனாய் நான் எப்படி தேவ சன்னிதானத்தில் வாழ முடியுமானால் முதல் காரியம் நான் பலனை பெற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா. இந்த பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவெனில் பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில தினந்தோறும் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. என் ஆண்டவர் 1955ஆம் வருஷம் நிறைச்சாருன்னு சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் நம்மை நிரப்புகிற தெய்வமாயிருக்கிறார். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தினந்தோறும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நீங்களும் நானும் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் காண வேணும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற பாத்திரமாய், பரிசுத்த ஆவியானவரால் பொங்கி வழிகிற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேணும். அல்லேலூயா. கணுக்கால் அளவு இல்ல, முழங்கால் அளவு இல்ல, இடுப்பு அளவு இல்ல, நீந்தத்தக்கதாய், தேவ மகிமையிலே நான் நீந்தத்தக்கதாய், நிறைவாய் மூழ்கி மூழ்கி எழும்பத்தக்கதாய் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையை நீங்களும் நானும் அனுபவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எப்போங்க நல்ல அபிஷேகம் நிறைஞ்சு ஜெபம் பண்ணீங்களா? எப்படிங்க பரிசுத்த ஆவியானவங்களோடு கூட இடைப்பட்டாரா? பரிசுத்த ஆவியானவங்களோடு கூட பேசுறாரா? எங்க பிரதர்
அவர் அங்க இருக்கிறாரு, நான் இங்க இருக்கிறேன். நான் அவரை டிஸ்டர்ப் பண்றதில்ல, அவர் என்ன டிஸ்டர்ப் பண்றதில்ல. அவரை படத்துல வச்சுட்டேன். அவர் படத்திலே இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், அவர் படத்திலே வாழுகிறவர் அல்ல, உங்களுக்குள்ளே வாழுகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வம். தினந்தோறும் உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவருடைய அசைவாடுதலை உணர்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்க தான் இந்த உலகத்திலே மிகவும் பலன் வாய்ந்த மனுஷர்களாய் இருப்பீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை வருவோம் நீங்க நிப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் நீங்க நிப்பீங்க. விட்டு விலக மாட்டீங்க, விட்டு வழி விலகி போக மாட்டீங்க. சொல்லுவீங்க, எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் விலகி போக மாட்டேன். ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் என்னை தினந்தோறும் நிரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய பலன் என்னை ஆளுகை செய்கிறது. எந்த மனுஷன் பரிசுத்த ஆவியானவரால் தினந்தோறும் நிரம்பி நிரம்பி வாழுகிறானோ அந்த மனுஷன் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை எடுக்கிறது, மதியம் போய் வச்சிடுறது. ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்தா பாட்டு பாடும் போது லைட்டா வாயை திறக்கிறது. அதுக்கப்புறம் இந்த வாய் புலம்புறதுக்கு, குறை சொல்றதுக்கு, மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு, தப்பெருமை பேசுறதுக்கு, மற்றவங்களை எதையாவது சபிக்கிறதுக்கு இதுக்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தா நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானால நிரம்பவும் முடியாது. எதிராளி நமக்கு விரோதமாய் ஒரு சேனையை போல எழும்பி வரான். அவனுக்கு முன்பாக நிற்க திராணி இல்லாமல் போய்விடுவோம். கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து பேசுறாரு. பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல, பிசாசானவன் சேனையாய் உனக்கு விரோதமாய், பிசாசானவன் நம்முடைய ஜெபங்களை தடை செய்யும்படியாய் செயல்பட்டு அவன் போராடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்னாடி நீங்களும் நானும் ஜெயம் பெறணும்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை நுகத்தை முறிச்சிடும். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை பிசாச ஓட்டம் பிடிக்க வச்சிடும். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதத்தை முறிச்சு போட்டுரும். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களை எழும்பி பிரகாசிக்க செஞ்சிடும். தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலிருந்து ஒரு நார்மலான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், மூடன வாழ்க்கை வேணாம், வாய் மூடி மூடி கழிச்ச வாழ்க்கை வேணாம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அபிஷேகத்துல நிறைஞ்சி ஜெபிக்கிற மனுஷனாய், மனுஷியாய், வாலிபனாய், வாலிபையாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இல்லைன்னா பிசாசானோ உங்களை விழ தள்ளிக்கிட்டே இருப்பான். நீங்க எழும்பவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் தேவை தேவ பலன். சொல்லுங்க, எனக்கு தேவை தேவ பலன். அதை பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினாலே பெற்றுக்கொள்ளுவே. ஹல்லேலூயா. டெய்லி ஹோல்ட் ஆன் டு காட். கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். Draw closer to God and he will draw closer to you. நீங்களும் நான் கர்த்தரிடத்தில் நெருங்கணும், கர்த்தர் உங்களிடத்தில் நெருங்குவார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்தில் நெருங்காத பட்சத்தில், நீங்கள் கர்த்தரிடத்தில் நெருங்காத வேளையில கர்த்தர் உங்களிடத்தில் நெருங்குவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த வசனம் அழகாய் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. ஹல்லேலூயா. எப்போதான் நமக்கு அந்த பலன் உண்டாகுது? அதுவரையும் பலனே உண்டாகல. இந்த சீஷர்களுக்கு, இயேசுவின் தாசர்களுக்கு, சீஷர்களுக்கு பலனே உண்டாகல. 120 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க, தன்னுடைய வேலைக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் மேல் வீட்டு அறையில் 120 பேர் தான் காணப்பட்டாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன்.
எத்தனை பேர்? பல ஆயிரங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இயேசு அற்புதம் செய்யும் போது நின்னாங்க, இயேசு அதிசயம் செய்யும் போது நின்னாங்க, இயேசு லாசருவை எழுப்பும் போது நின்னாங்க, இயேசு குருடன் கண்களை திறக்கும் போது நின்னாங்க, இயேசு கூடாரத்துல ஆண்டவருடைய தேவாலயத்துல வந்து அவர் ஊழியம் செய்யும் போது நின்னாங்க. ஆனா இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட உடனே, சாபமான சிலுவையிலே அறையப்பட்ட உடனே அவர்கள் தெரித்து ஓடினார்கள். மீதம் இருந்தது 120 பேர் மாத்திரமே. அல்லேலூயா! ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? அந்த 20 பேருக்கும் நடுக்கம் இருக்கு. அந்த 20 பேருக்கும் ஆண்டவர் குறித்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை. அந்த 20 பேருக்கும் வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த 120 பேரும் குழப்பத்திலும் யோசனையிலும் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே மனம் இருந்துச்சு, என்னன்னா ஆண்டவர் எங்களை மேல் வீட்டறையில காத்திருக்க சொன்னாரு, தேற்றரவாளன் அனுப்புவேன்னு சொன்னாரு. அந்த தேற்றரவாளன் வந்தா நம்முடைய வாழ்க்கை தேற்றப்படும் என்று அவர்கள் மேல் வீட்டறையிலே இருந்தார்கள். இந்த நாள்ல சொல்றேன், அநேக சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேற்றப்பட வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. அதற்கு ஒரே ஒரு தீர்வு, நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக ஒரே மனதோடு சபையாய் நாம் தினந்தோறும் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா! இல்லைன்னா நீங்க தேற்றப்படவே மாட்டீங்க. சோகமான மூஞ்சி தான் உங்களுக்கு. பேதுரு சோகமா நின்றுட்டு இருக்கிறாரு. ஐயோ, நான் மறுதளிச்சு ஆண்டவர்ட்ட மனம் திரும்பி இப்பதான் வந்திருக்கிறேன், தேற்றரவாளனே என்னை தொடுங்கன்னு இந்த பேதுரு நிக்கிறாரு. 120 பேர் நிக்கிறாங்க. ஆண்டவர் அக்கினிமயமான நாவுகளை அங்கே ஊற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். There was a mighty power poured out there. அங்க ஒரு வல்லமையான தேவ வல்லமை அந்த இடத்தை ஆளுகை செய்தது. அங்கே ஆண்டவரே எனக்கு ஆறுதல் வேணும்னு நினைச்சிட்டு இருந்ததான பேதுரு எழும்பி பிரசங்கிக்கத்தக்கதான தேவ பலன் உண்டாயிற்று. அல்லேலூயா! இந்த நாள்ல சொல்றேன், ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க எந்த இடத்துல தோல்வியா கிடக்குறீங்களோ அந்த இடத்துல உங்களை ஜெயம் பெற செய்துதான் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவாரு. அல்லேலூயா! நீங்க பிசினஸ்ல தோல்வியா இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரால நிரம்ப ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில நிறைய தோல்வியை பார்த்துட்டு இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவரால நிரம்ப ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையா? பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? எதை செஞ்சாலும் வாய்க்காமல் போகிறதா? உங்க வாழ்க்கை கண்ணீராய் முடிந்து கொண்டிருக்கிறதா? உங்க சூழ்நிலைகள் எல்லாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, எதை செய்தாலும் சமாதானம் இல்லைன்னு நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவராலே தினந்தோறும் நிரம்ப ஆரம்பியுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தரிடத்தில் I need your Holy Spirit, I need your comfort. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாய் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை நகைக்கிறவர்களாய், சந்தோஷிக்கிறவர்களாய், உங்களை மகிழ்ச்சியான பாத்திரங்களாய் மாற்றி உங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் மகிமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா! இவ்வளவு பேர் தான் விசுவாசிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பினார்னா உங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியான் நிரப்பிட்டார்னா அப்படியே கைத்தட்டி கர்த்தரை துதிப்பீங்க, ஆமேன் சொல்லுவீங்க. இங்க பாருங்க, ஆப்பிரிக்கா சர்ச்லாம் போய் பார்த்தீங்கன்னா சர்ச்லாம் அப்படியே ஒரு ஆக்டிவா இருக்கும். ஆமேன் சொல்லுவேன். இப்போ 2 வார்த்தை பேசணும், 2 பேர் ஆமேன் அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர்னு பின்னாடி இருந்து கத்துவாங்க. அப்படியே ஒரு லைவ்லியா இருக்கும். அப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டா நீங்களும் நானும் சும்மாவே இருக்க முடியாது. அல்லேலூயா! நீங்களும் நானும் சும்மாவே இருக்க முடியாது. அல்லேலூயா! இங்க அழகா சொல்லுது, எந்த இடத்துல தோற்று கிடந்தானோ பேதுரு, அதே இடத்துல அவனை ஜெயம் பெற வைத்து அவனை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சார். நீங்க எந்த இடத்துல தோற்று கிடக்கிறீங்களோ உங்களை ஜெயம் பெற வைக்கத்தக்கதாய், உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் இந்த கால வேளையில உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தராரு. Be filled in the presence of God and the Holy Spirit. தேவ சன்னிதானத்திலும் பரிசுத்த ஆவியானவராலும் நிரப்பப்பட்டு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஜெயமாய் மாற்றுவார்.
நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கீங்களே, நான் எது பண்ணாலும் ஒன்றும் நடக்கலைன்னு. ஆண்டவர் உங்களை பார்த்து நகைக்கிறார். நீ என்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு நான் ஒரு தப்பும் பண்ணல, உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன், நீ தான்ப்பா இன்னும் கிளைம் பண்ணாமல் இருக்கிற. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டாருங்க. உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நான் ஆசீர்வதிக்கப்படலை. நீங்க தான் அதுக்கு பிரச்சனை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க கர்த்தர்கிட்ட நெருங்க ஆரம்பிங்க. அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அபிஷேகத்துல இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு கூட நெருங்க ஆரம்பிங்க. நடக்கும்போது அபிஷேகத்துல நிறைஞ்சிங்க. கார்ல போகும்போது, வரும்போது, வண்டியில போகும்போது, வரும்போது கர்த்தருடைய சமூகத்துல அபிஷேகத்துல நிறைஞ்சி ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் தலைகீழாய் மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை பரிசுத்த ஆவியானவரால் எழுதுறேன். யார் யாரெல்லாம் தோற்றுக்கிட்டு இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் இன்னும் ஜெயம் பெறலையோ, யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் போராட்டத்தோடு இருக்கிறீங்களோ, யார் யாருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னு ஏங்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க நாளையிலிருந்து நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போது. கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். இதுதான் உங்களுக்கு நான் எழுதி தர பிரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன். டாக்டர் டோலோ 650 எழுதுறாருல, நான் எழுதுறேன். உங்களுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தினந்தோறும் அபிஷேகத்துல நிறைஞ்சு அரை மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை இந்த மாசத்துல தலைகீழாய் மாறிடும். அல்லேலூயா. இதை செய்யாம என்கிட்ட வந்து ஒன்னும் நடக்கல பாஸ்டர்னு சொல்லாதீங்க. டாக்டர் சொல்லுவார், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டு 10 days கழிச்சு வந்து பாருங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த மாசம் முழுவதும் அரை மணி நேரம் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த மாசம் வந்து நீங்க சாட்சி சொல்லுகிறவர்களா இந்த சபையில நிற்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். கர்த்தரே அதை செய்வார். ஏன்னா இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை. அழகா சொல்லுகிறப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, பலன் உண்டாகும். ஜெயிக்கத்தக்கதான பலன், எதிராளியை மேற்கொள்ளத்தக்கதான பலன், வாழ்க்கையில சத்துவம் உண்டாக ஆண்டவர் சகல காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் 120 பேரை நிரப்பிற்று ஒரே இடத்துல. அதற்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா? ஒரு மனப்பாட்டின் ஆவி. ரெண்டாவது காரியத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட், you need to be filled with your Holy Spirit every day. நீங்களும் நானும் தினந்தோறும் பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ரெண்டாவது, குடும்பத்தில் ஒரு மனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு மனப்பாட்டின் ஆவி குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வரணும், அடுத்தது சபைக்குள்ள வரணும். வந்துடுச்சுன்னா எழுப்புதல் நிச்சயம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் குடும்பத்துல ஒரு மனமே இல்லை. புருஷனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமா புருஷன், பிள்ளைகள் கீழ்ப்படியாத நிலைமை, போராட்டமான நிலைமை, அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த கால வேளை சொல்றார், நீங்க ஒருமனப்பட்டா நீங்க ஜெயம் பெற்றுவீங்க. ஒருமனப்பட்டுட்டா பரிசுத்த ஆவியாண்ட நிறைவு உண்டாயிடும். பரிசுத்த ஆவியாண்ட நிறைவு உண்டாயிடுச்சுன்னா நீங்க தான் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்க எதை குறித்து யோசிப்பாண்டீங்க, நான் எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது நடக்கல, அதை நடக்கலன்னு யோசிக்க மாட்டீங்க. கர்த்தர் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரிடத்துல சொல்லுங்க, லார்ட் கிவ் அஸ் ஒன்னஸ். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மனப்பாட்டின் ஆவியை தாங்க. சபையில் நிறைய பேருக்கு என்ன இல்லை? ஒரு மனப்பாட்டே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா.
குடும்பத்துக்குள்ள ஒரு மனப்பாடு இல்லை. ஃபர்ஸ்ட் கணவன் மனைவி ஒரு மனப்படவே இல்லை. இங்க வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்கிறது, எங்கு 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் வாசம் பண்றேன்னு ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுது, எங்கு 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினால எதை கேட்கிறார்களோ அதை நான் தருவேன். அது இந்த ஒருமனப்பட வேண்டிய ஃபர்ஸ்ட் நபர் யார் தெரியுங்களா? கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் ஒருமனப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருமனப்பட்டுட்டா எழுப்புதல் ஃபேமிலியில உண்டாயிடும். அந்த எழுப்புதல் அப்படியே சபைக்குள்ள வரும், அப்படியே சபைக்குள்ள இருந்து தேசத்துக்குள்ள பற்றிடும். அல்லேலூயா. இப்ப பிரச்சனை எங்கன்னா, எங்க பிரச்சனை? குடும்பத்துல பிரச்சனை. ஆமென் சொல்லுங்களேன். குடும்பத்துல பிரச்சனை. குடும்பத்துல ஒரே போராட்டம். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, கணவன் மனைவியை நேசிக்கிறது இல்லை, பிள்ளைகளை பெற்றோர் கோபமூட்டிடுறது, பிரச்சனையை பண்ணிடுறது. இங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லித்தராரு, ஒரு மனப்பாட்டின் ஆவிய கர்த்தர் குடும்பத்திற்கு கொடுக்கணும்னு நாம் எல்லாரும் இந்த நாளில் ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருதயம் இருக்கு பாருங்க, இருதயம் அது ரொம்ப கடினமானது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த இருதயம் பார்வோனுடைய இருதயத்துல தான் நம்ம கத்துக்கணும். அவனுடைய இருதயம் கடினப்பட்டது கடினப்பட்டது கடினப்பட்டதுன்னு நிறைய இடத்துல பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, ராஜாவானா ரொம்ப இருதயம் கடினப்படும். அதனால எந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் தெரியுங்களா? தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீதை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா இருதயத்துல தான் பிரச்சனை வருது. ஆமென் சொல்லுங்க. the heart தான் ப்ராப்ளம். ஆண்டவர் ஹார்ட்டை பார்த்து, ஹார்ட் ரொம்ப கடினப்படும், ஆனா அந்த இருதயம் என் இருதயத்துக்கு ஏற்றதா இருந்துச்சுன்னா அதுதான்ப்பா நம்முடைய ஜனத்தை சரியா நடத்துன்னு இருதயத்தை பார்த்து கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், கர்த்தருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே, we need oneness in our family. ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் குடும்பத்திற்குள்ள ஒரு மனத்தை தாரும் ஆண்டவரே. இந்த குடும்பத்துல ஒரு மனம் இல்லாத அநேக குடும்பத்துல காலம் ஃபுல்லா சமாதான குறைவு, காலம் ஃபுல்லா பிரச்சனை, காலம் ஃபுல்லா எந்த காரியத்திலும் ஜெயம் பெற முடியாது. நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். நீங்க உங்க ஃபேமிலியில ஒரு மனம் இல்லாவிட்டால் எந்த காரியத்திலும் உங்களால சாதிக்கவே முடியாது. ஆமென். ஃபர்ஸ்ட் த மினிஸ்ட்ரி, ஊழியம், ஒரு தாசன், ஒரு பணிவிடைக்காரன், ஒரு வேலைக்காரனுடைய ஊழியம் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வீட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனம் அழகாய் சொல்கிறது, ஒருவன் தன் குடும்பத்தை பார்க்கவில்லை என்றால் அவன் ஊழியத்தை நடப்பிக்க முடியாதுன்னு வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதனால நீங்களும் நானும் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பார்க்கிறவர்களா இருக்க வேணும். ஒருமனப்பாட்டை நாம் பேணி காக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, நீ அப்படி போ, நான் இப்படி போறேன், நீ அங்க இரு, நான் இங்க இருக்கிறேன், நீ அப்படி செய், நான் இப்படி செய்யறேன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை நிச்சயமா அஃபெக்ட் பண்ணும். ஒரு நல்ல உதாரணமான கணவனாக, நல்ல உதாரணமான மனைவியாக நீங்கள் வாழாததினாலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீர்கெட்டதாகவும் ஒரு நல்ல குடும்ப அமைப்பை பெற முடியாத சூழ்நிலையிலும் தள்ளப்பட்டு விடுவார்கள். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து குடும்பத்தை சிறந்த முறையிலே நடத்துகிற கணவனாய், சிறந்த முறையிலே நடத்துகிற மனைவியாய், பிள்ளைகளாய் ஒரே மனதோடு கூட கர்த்தரே நம்முடைய குடும்பத்தின் தலைவர்னு அவரை கனப்படுத்துகிற குடும்பமாய் நீங்கள் மாறிவிட்டால் நீங்கள் கர்த்தருடைய பலனை பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வசனம் அழகாய் மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம், எடுத்து வாசிக்கலாம். மூன்றாவது காரியத்தை, அந்த இரண்டாவது காரியத்துக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:1 நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இந்த இடத்துக்கு நம்ம எதற்கு வந்திருக்கிறோம்? ஒருமனப்பட்டு. இந்த இடத்துக்கு நம்ம எதற்கு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் ஒரு மனதோடு இருக்கிறீங்க? எல்லாருக்குமே எத்தனை பேர் எத்தனை மணிக்கு முடியும் நீங்க நினைச்சீங்களோ உங்ககிட்ட ஒரு மனம் இல்லை. அடுத்தது என்ன வார்த்தை வரப்போகுது, ஆவியானவர் எனக்கு என்ன பேச போறாருன்னு காத்திருக்கீங்களே, உங்களுக்கு தான் ஒரு மனம் இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்போ முடியும், நம்ம எப்போ வீட்டுக்கு போகலாம்? நான் சொல்கிறேன், வீட்டில் தானே ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்தீங்க, இங்கே வந்த உடனே எதுக்கு அத்தனை தடவை டைம் பார்க்குறீங்க? நான் கரெக்டாக முடிக்கணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக முடிப்பேன். ஆனால் யார் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்தீங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் உண்டு. நம்ம எல்லாருமே கொஞ்சம் டிலேவாக தான் வந்தோம், அதனால் நான் கரெக்ட் டைம் முடிச்சிடுவேன். நமக்கு ராபோஜனம் இருக்கிறது, நம் சரியான நேரத்திலே நாம் ஆராதனை முடிப்போம். ஆனால் சபையிலே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்மிடத்துல காணப்பட வேண்டியதான ஒரு காரியம் என்னவெனில், தேவ ஆலயத்திற்குள்ளே நாம் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது மற்ற எந்த நாளிலே இங்க கூட்டம் ஒழுங்கு செஞ்சாலும் இங்க நடக்கிற ஒவ்வொரு காரியமும் எந்த மனுஷனை பிரியப்படுத்துவதற்காகவும் அல்ல, எந்த மனுஷனை முக்கியப்படுத்துவதற்காகவும் அல்ல, எந்த மனுஷனுக்காகவும் அல்ல. இந்த இடத்துல நம்ம கூடி கர்த்தரை ஆராதிக்க போறது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் நாங்க அவருக்குள்ளே வளருவதற்காகவும் வர்றன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் என் பேரை கூப்பிடல, என்ன மதிக்கல, என்ன பண்ணல, முக்கியப்படுத்தல, பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு, உங்களை நான் குத்தும்படியாய், உங்களை என்ன பண்ணும்படியாய், உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுமா, இந்த சிஸ்டருக்கு இந்த வாரம் பேசிடுவோம், அந்த பிரதருக்கு இந்த வாரம் பேசிடுவோம் நான் பிரசங்கமே எடுக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எதை உணர்த்துகிறாரோ அதை நான் பேசுகிறேன். ஏன் அப்படி எடுக்கிறது இல்லைன்னா, எனக்கு எல்லாரையும் நான் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவரே அவளை நேசிக்க இருதயம் தாங்க. அல்லேலூயா. அவங்க பலவீனப்பட்டவர்கள், அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போறாங்க, அவங்கள நேசிச்சு அவங்கள தூக்க இருதயத்தை தாங்கப்பான்னு கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால உங்களை குத்தணும், உங்களை தாக்கணும், உங்களுக்கு நேரா பேசணுன்ற எண்ணம் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் வரும், எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நம்ம வளர வேண்டும். அல்லேலூயா. அதனால நம்மிடத்துல ஆலயத்துக்கு வரும்போது எல்லாருடைய நோக்கமும் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், என் முழு ஆத்துமாவோடும், என் முழு பலத்தோடும், என் முழு இருதயத்தோடும் நான் அவரை சேவிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. வேற யாரையும் பார்க்காதீங்க, அந்த பிரதர் இப்படி பண்றாரு, இந்த சிஸ்டர் இப்படி பண்றாங்க. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், யாரும் பிரச்சனை பண்றவங்களும் அமைதியா இருங்கன்னு எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டேன். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும், நான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடு சேவிக்க வருகிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம மறுபடியும் 3 தடவை சொன்னோன்னா நம்ம இருதயத்தில் அது மனப்பாடம் ஆகிடும், அது நம்முடைய நோக்கமாக்கும். த பர்பஸ் ஆஃப் கம்மிங் டு சர்ச் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல போறோம். நான் சபைக்கு வருவதின் நோக்கம் என்னவெனில், சொல்லுவோம் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க ப்ளீஸ். நான் சபைக்கு வருவதின் நோக்கம் என்னவெனில், முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் ஏசப்பாவை சேவிக்க வரேன். மறுபடியும் சொல்லுவோம், என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்துமாவோடும், என் முழு பலத்தோடும் அவரை சேவிக்க வர, என் முழு ஆத்துமாவோடும், என் முழு பலத்தோடும், என் முழு இருதயத்தோடும் அவரை சேவிக்க வரேன். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. கர்த்தர் நம்மை
இப்படியாய் தேவ ஆலயத்திற்காடு எல்லாம் மாறிடும். இந்த சந்துல ஒரு சிஸ்டர் போறாங்கன்னா அந்த சந்துல போயிட மாட்டோம், இந்த சந்துல அந்த சிஸ்டருக்கு கை கொடுப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் ஒரு மனம். ஆமேன். அல்லேலூயா. இவங்க கிட்ட நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு போக மாட்டோம். அவங்க கிட்ட நான் பேசணும், நான் இறங்கி போகணுமா, நான் இறங்கி போய் பேசுறேன். ஏன்னா ஏசப்பா அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு கொடுக்கணும், நான் ஜெபம் பண்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? அல்லேலூயா. எல்லாரும் எதிர்பார்த்ததான ஒரு ராஜா யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியாவாய் பார்த்தார்கள். மேசியாவாய் பார்த்த உடனே அவங்க எதிர்பார்த்தது அப்படியே வருவாரு, அவர் சிங்காசனத்துல உட்காருவாருன்னு தான் எல்லா ஞான சாஸ்திரிகளும் நேரா ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு போயிட்டாங்க. ராஜாவாய் பிறக்கிறவங்க நிச்சயமா அரண்மனையில பிறப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிங்காசனத்துல அமருவாங்க. அவங்களுக்கு 10 பேர் வேலவர். ஏசப்பா நம்முடைய மேசியா எப்படி இருந்தாருன்னா, அவர் சாதாரணமான குடிசையில தன்னுடைய தகப்பனோடு கூட ஆசாரியர் வேலையை செஞ்சுக்கிட்டு, தச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு, உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் சாதாரண மனுஷனை போல நம்மளை போலவே எங்கு பார்த்தாலும் நடந்து திரிந்தார்னு வேதம் சொல்லுது. அவர் போட்ல கப்பல்ல போறாரு, அக்கறைக்கு போறாரு, இக்கரைக்கு வராரு. சாதாரண மனுஷனை போல போய் மீன் பிடிக்கிறவங்களுக்கு உதவி செய்யறாரு. படிக்காதவனை தெரிந்தெடுக்கிறாரு, ஒன்றுமில்லாதவனை தெரிந்தெடுக்கிறாரு. அங்க 12 பேரை பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் ஒவ்வொரு குணாதிசயம் படைச்சவன். அவனும் நல்லா படிச்சவனும் கிடையாது, ஞானவானும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களை கூட வச்சுக்கிட்டு காரியத்தை செஞ்சாரு. அவன் எல்லாம் தாழ்வு நிலைமையில இருந்தவன், இவர் அவன் காலை போய் பிடிச்சு கழுவுறாரு. நீங்க நானும் கவனிக்கணும். ராஜாவா எல்லாரும் இவருக்கு பணிவிட செய்வாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்ததான மேசியா, இவர் எல்லாருக்கும் பணிவிட செஞ்சிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இவர் குஷ்டரோகியை தொட்டு சொஸ்தமாக்குறாரு, குருடனுடைய கண்களை தொட்டு சொஸ்தமாக்குறாரு, மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்புறாரு, சீஷருடைய கால்களை கழுவுறாரு. இவர் பார்ப்பீர்களானால் இவர் எல்லாரும் காட்டிலும் நீ எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவாயானால் உன்னை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துவேன் என்பதை கர்த்தர் நமக்கு உதாரணமாய் வைத்திருக்கிறார். இயேசுவானவர் தன்னை தாழ்த்தினார், அதாவது சிலுவையின் மரணம் வரை தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே பிதாவானவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி வானோர் பூதலத்தோர் யாவும் எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதான நாமத்தை கொடுத்து அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். அதே போல் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்களை தாழ்த்தி ஒரு மனதிற்காக பாடுபடுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் ஒரு மனம் வேணும் சபையில. இந்த ஒரு மனம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்துட்டா நிறைய மாற்றத்தை உங்களுக்குள்ள உண்டு பண்ணுவார். நீங்க தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்துல அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க கல்லான இருதயம் சதையா மாறிடும். அல்லேலூயா. உங்க வைராக்கியம் உடைஞ்சிடும், உங்க குடும்ப கௌரவம் உடைஞ்சிடும், உங்களுடைய குடும்பம் மேட்டுமை உடைஞ்சிடும், உங்களுடைய படிப்பின் யோசனைகள் உடைஞ்சிடும். நான் யார் தெரியுமான்ற யோசனை உடைஞ்சிடும், நான் எப்படிப்பட்ட அறிவாளி தெரியுமான்ற யோசனை உடைஞ்சிடும். ஒண்ணு இல்லாம சொல்லுவீங்க, நான் இவைகள் எல்லாம் குப்பன்னு கருதுகிறேன். நாம் பார்க்கிறோம், பவுலின் வாழ்க்கையில பார்க்கிறோம், பயங்கர உயர்ந்த ஞானம் படைத்தவனாய், படிப்பு படைத்தவனாய், அந்தஸ்து படைத்தவனாய், நியாயப்பிரமாணத்தின் சகல காரியங்களும் நிறைவேற்றின ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், இவைகளை எல்லாவற்றையும் நான் குப்பை என்று கருதுகிறேன். அல்லேலூயா. Because he understand the oneness. இவன் தன்னை மேன்மை பாராட்டுவானால் யாரும் இவன் கூட நிக்க மாட்டாங்க. இவன் தன்னை உயர்த்தி காண்பிப்பானால் யாரும் இவன் கூட நிக்க மாட்டாங்க. தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்தஸ்துகள், ஆஸ்திகள், பெருமைகள், படிப்பு இவைகளை காட்டிலும் ஒரு மனப்பாட்டின் ஆவிய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு.
அல்லேலூயா. என்னென்ன வேற்றுமை இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் ஒரே சரீரமாய் உங்களை சேவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் குடும்பத்துல ஒரு மனப்பாட்டின் ஆவி வந்துடணும். அடுத்தது சபைக்குள்ள ஒரு மனப்பாட்டின் ஆவி வருவதற்காக நீங்களும் நானும் போராடணும். ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு உங்க காதுல வந்து சொல்லுவான், நீங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா பிரதர் அப்படின்னு உங்க காதுல சொல்லுவான். நீங்க சொல்லணும், ஆமா என்னோட பெரியவர் ஆண்டவரே எங்க பாதங்களெல்லாம் கழுவத்தக்கதாய் அடிமை ரூபம் எடுத்தார்னு வேதம் சொல்லுது. நான் ஒன்றும் இல்லை அவருக்கு முன்பாக. அல்லேலூயா. நீங்களும் நானும் பாடுபடணும், இறங்கி போகணும். கெட் டவுன் ஃபார் த ஒன்னஸ். நீங்கள் நானும் இறங்கி போய் ஒரு மனப்பாட்டின் ஆவிக்காக சபையிலே கர்த்தருடைய அசைவு உண்டாக வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்களும் நானும் பிரயாசப்படணும், பாடுபடணும். ஒரு மனப்பாட்டின் ஆவிக்காக, சபை கட்டப்படுவதற்காக, தேவராஜ்யம் கட்டப்படுவதற்காக. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தேவானை குறித்து நாம் எல்லாரும் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். அந்த ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது யாருன்னு பார்ப்பீர்களானால், இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் அந்த இடத்திலே அவன் காணப்பட்டான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் இங்கே பாருங்க, சவுல் இந்த ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு காரணமாய் இருக்கிறதான இந்த சவுல் அடுத்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்திற்காக இந்த பவுல் பட்டதான அடிகள் அநேகமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தேவான் ஒரே ஒரு தடவை அடிக்கப்பட்டு மரிச்சு போயிட்டாரு. ஆனா இந்த பவுல் பல முறை அடிக்கப்பட்டு காயங்களோடும் அநேக வலிகளோடும் அந்த மனுஷன் இந்த சுவிசேஷத்திற்காகவும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காகவும் நிற்கிறவனாயிருந்தார். அல்லேலூயா. இங்க நீங்களும் நானும் பவுலோடு கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்களும் நானும் சபையின் வளர்ச்சிக்காக, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக என்ன கிரயத்தை செலுத்துறோம்? அந்த மனுஷன் கொலை செய்யறதுக்காக, சபையை கட்டணும்னு கொலை செய்யறதுக்காக நின்னா, ஆனா அவனுடைய புரிதல், அவனுடைய வெளிப்பாடு, அவன் அறிஞ்சிருந்ததான சத்தியம் தவறானதாய் காணப்படுகிறது என்று அவன் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்ற போது உணர்ந்தான். அந்த பவுல், சவுலாயிருந்த மனுஷன் பவுலாய் மாறி சபைக்காக அநேக துன்புறுத்துதலையும் அநேக போராட்டங்களையும் சந்திக்கிற மனுஷனாய் காணப்பட்டது மாத்திரம் அல்ல, அதற்காக அநேக கிரயத்தை செலுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லணும், ஆண்டவரே சபையின் ஒருமனப்பாட்டுக்காக, சபை விஸ்தாரம் அடைவதற்காக, கட்டப்படுவதற்காக, சபை வளருவதற்காக, அநேக ஆத்துமாக்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக நாங்களும் கிரயம் செலுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. என்னை பத்தி அப்படி பேசிட்டாங்களே, பேசுவாங்க தான். நீங்க சொல்லணும், ஆண்டவரே அவங்கள மன்னிக்கிற ஆண்டவரே, நான் மன்னிச்சுட்டு நான் அடுத்த நிலைக்கு நேராக போறேன். என்னை பத்தி பேசிட்டாங்க. யார் தெரியுமா? தெரியும் ஆண்டவருக்கு, எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நீங்களும் நானும் சொல்லணும், ஆண்டவரே யார் எதை எப்படி பேசினாலும் நாங்க சொல்றது, ஆண்டவரே தேவாலயத்தின்
விரிவாக்கத்திற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நாங்கள் கிரயம் செலுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. சிலர் வார்த்தையினால நம்ம அடிப்பாங்க, சிலர் கையினால கூட நம்மளை அடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்க கூடாது. சொல்லணும், லார்ட், மை ஃபோக்கஸ் அண்ட் மை பர்பஸ் இஸ் டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமோ என் வாழ்க்கையின் யோசனையோ உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க, நாங்க எங்க ராஜ்யத்தை கட்டலங்க, இந்த சபை கர்த்தருடையது. மறுபடியும் சொல்றேன், இந்த சபையிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தரே உங்களை உயர்த்துவார், கர்த்தரே உங்களை மகிமைப்படுத்துவார், கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காக, சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் கிரயம் செலுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, பவுலோடு கூட கம்பேர் பண்ணுவோமானால், ஸ்தேவானோடு கூட கம்பேர் பண்ணுவோமானால், நம்ம செய்கிற கிரயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்துவாங்க உங்க ஊர்ல. ஏசுன்னு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க, ஒரு நாள் வரும் அவங்க உங்ககிட்ட வந்து, சிஸ்டர், பிரதர், எனக்கு அங்க ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கத்தக்கதான சூழ்நிலை வரும். அல்லேலூயா. ஒரு சகோதரர் இப்படியா என்கிட்ட சாட்சி சொன்னாரு. என்னை பார்த்து சொன்னாங்க, இவன் பாரு பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துருவான் பாரு, ஏசுன்னு ஓடுறான்ல, இவன் பாரு எல்லா தெருவிலையும் பிச்சை எடுக்கிற நிலைமை வரும் பாரு, இவன் என்னமோ ஊழியன் வேற போறான், இவன்லாம் பாரு உருப்படவே மாட்டான்னு சொன்னாங்களாம். காலங்கள் கடந்து போனது. காலங்கள் கடந்து போன பிறகு இந்த பிச்சை எடுப்பான்னு வாயை திறந்து சொன்னால அந்த மனுஷன் இந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்து, அப்பா, நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக எதையாகிலும் உதவி செய்யு கெஞ்சுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா? இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டவர்களை குறிச்சு சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறா, நான் இளவயதாயிருந்தேன், முதிர் வயதானேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக அலைந்து திரிந்ததை என் கண்கள் காணவில்லைன்னு சொன்னது போல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உண்மையாய் தம்மை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். உறவினர்கள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உற்றார் நண்பர்கள் எல்லாரும் கைவிடலாம், இயேசுவுக்காக உங்களை பரியாசம் பண்ணலாம், உங்களை ஏகலமா பேசலாம். ஆனா நீங்களும் நானும் புரிஞ்சுக்குங்க, கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை மறந்து போக மாட்டார். நிச்சயமாய் உயர்த்துவார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தெய்வம் உங்களில் கர்த்தர் மகிமைப்படுவார். உங்களில் கர்த்தர் மகிமைப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரிடத்துல சொல்லிடுங்க, லார்ட், ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ அட் நோ காஸ்ட். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உமக்காக நிற்பேன், ஒரு மனத்திற்காக நிற்பேன், தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் நிற்பேன்னு கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் வாழ்க்கை, என் வீடு, என் வாசல்னு ஓடினதெல்லாம் போதுங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சன்னிதானம், உம்முடைய பிரசன்னம், உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை அலங்கரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும். உங்கள் கண்ணீர்கள் களிப்பாய் மாறிடும். கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சன்னிதானத்துல ஜெபம் பண்ணலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தரை உயர்த்துவோம். ரிகபலா தலபரபா ரிமோனா ஷகரபரா துரலபலபா ரிபரதரனமாஷியா தரபல துரிபியோ நமஹ ரிகபௌதனனமாஷியா தரபல துரிபிலான் தரபரதரபா
ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து துதிங்களேன், வாய்களை திறந்து துதிங்களேன். ஹல்லேலூயா, சத்தம் கேட்கட்டும். எத்தனை பேர் துதிக்கன்னு பார்க்கலான்னு இருக்கேன் நான். ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிற நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்ணை மூடி துதிங்க, கண்ணை மூடி துதிங்க, கண்ணை மூடி துதிங்க, கண்ணை மூடி விடுதலையோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் துதிங்க. ரிகபல தலப ஷியா தரபர துரபரபரபா ரிபரதரப ஷியா தரபர துரபல தரபல. ஓ ஹalleluya, ஹalleluya. ரிகபல தரப ஷியா தரபர துரபரபா ரபதரனம ஷியா தரபர துரபல தரபரபா. நன்றி 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 நன்றி. துதிங்க துதிங்க, வாய்களை திறங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரிகபல ஷியா தரபல துரனமனமா ரிபல தரனம ஷியா தரபல துரல தரபா ரிபல தரனம ஷியா தரபல துரபல தரபா. ஆவியானவரே சுத்திஹரியும் சுத்திஹரியும் பாவங்களை சுத்திஹரியும் குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி சுத்திஹரியும் சுத்திஹரியும் பாவங்கள் சுத்திஹரியும் குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் கேளும் அப்பா, ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தார். கரங்களை தட்டி ஜெபம் கேளும் ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும் பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தார். கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. ரிபலதரபஷே அதரபலதுரபலபா. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா ஹalleluya. ரிபலதரபஷகபலதரபலபா ரிபலதரபலதுரபலபஷகரபலதரபா ரபலா. Let's have a taste of Holy Spirit today, oh Father. பரிசுத்த ஆவியானவரை ருசி பார்க்கத்தக்க. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரபலபலஷே அதரபரதுரபபபபப ரிபலதலஷியா தரபரதரனமா. கர்த்தரிடத்துல கேளுங்க, அப்பா உம்முடைய நிறைவை நாங்க உணரட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நோ, யாரும் கண்களை திறக்க வேண்டாம். கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரிடத்துல கேட்போம். Fill us Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, இன்னொரு விஷயங்களை நிரப்புங்கப்பா, இன்னொரு விஷயங்களை நிரப்புங்கப்பா, இன்னொரு விஷயங்களை நிரப்புங்கப்பா, இன்னொரு
அதிசயங்களை நிரப்புங்கப்பா. அப்பா எங்கள் பாவங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. கர்த்தரிடத்தில் நெருங்க முடியாதபடி எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிற பாவங்கள் விலகட்டும். எங்கள் இருதயங்களை கட்டி வைத்திருக்கிற பாவங்கள் விலகட்டும். We thank you, Holy Spirit. We thank you, Holy Spirit. Katavi ridara Roboda namashabala bala dara baba 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 Ribala dara namashya dara bala dura mana 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 ரிபபப மனதனமஷியாதர வெல்லர் கண்களை மூடி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அப்பா நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. ஓ உலகத்துக்கு பின்பாக ஓடுகிற அனுபவம் வேணா ராஜா. ஓ உம்மை பற்றி கொள்ள, உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உம்மை தேட உதவி செய்யும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கய்யா. ரிபலதர நமஷ்யா தரபரப ரிபலதர நமஷ்யா தரலதர ரிபோர மனஷ்யா லதர ரபலதரனா நமஷ்யா தரபரதரதரதரபபபப. அப்பா உம்மை துதிக்கிறோம். துதிப்போம், துதிப்போம், வாயை திறந்து துதிப்போம். இங்க மாத்திர சத்தமா இருந்தா போதாது. சவுண்ட் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட். உங்க இருதயத்துல கர்த்தர் தொடணும். ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. Lord, I need your presence, oh Lord. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவைப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ராஜா. விடுதலை, 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் நாமத்தினால விடுதலை. கட்டுகள் அறுக்கப்படட்டும், மேட்டுமைகள் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. சுய பெருமை மாறட்டும். ஒரு மனப்பாடு உண்டாகட்டும். கர்த்தரிடத்தில் கேளுங்க. Lord, let oneness be upon us, Lord. ஆண்டவரே ஒரு மனப்பாடு எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. We thank you, Holy Spirit. We thank you, Holy Spirit. கரங்களை தட்டி, விடுதலையோடு கரங்களை தட்டி, தேவ சன்னிதானத்தில் கரங்களை தட்டி. ஓ ராஜா ரபா ஷபரபலா தரபலா தரபரபரபா ஓரி பலா தரபா ஷ்யா தரபலா துரபரபலபா ரிபரா தரபா ஷ்யா தரபலா துரிபியாரபா உரிபனா தரபா ஷ்யா தரபலா துரிபிலா தரபரா துரபரபா ரபகா துரிபிகரா பகரா துரலபலா கலகரபலா கதுரிபிலா தரபலபலபா ரிபரபரா ஷ்யா தரபலா துரபரா கரா தரபியாரபா ரிமோதனா நமஷே ரிபாதனா நமஷே உரையாதிரியாதலபாதரபா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே கூப்பிடுவோம். Holy Spirit, fill us solo, fill us solo, fill us solo. Rigabashe adarabaraba rimana daramashe. Oh hallelujah, oh hallelujah. Yes Lord, hallelujah. Yes Lord. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும்
சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. காடானதும் பயிர் நிலமாகுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலம். கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமா. கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் நீர் வந்தா ரிபலதா ரபஷே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ ஜீசஸ் நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவர் நிறைவே நிறைவே அப்பா கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஐயா. கடினமான இருதயங்கள் சதையாய் மாறட்டும் ஐயா. நிறைவான பாத்திரமே, நிறைவான பாத்திரமே எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. Fill us solo, fill us solo, fill us solo, fill us solo. Rega katara katara baba, rima nadara namashagala baladara baladara bara baba baba. ஆவியானவரே ரெண்டு கைகளும் வானத்துக்கு நேராக உயர்த்தப்படட்டும். ரெண்டு கரங்களும் வானத்துக்கு நேராக உயர்த்தப்படட்டும். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியாண்ட நிறைவு எனக்கு தினந்தோறும் வேணும் ஆண்டவரே. அப்பா வறண்ட நிலம் தண்ணீருக்காக ஏங்குகிறது போல என்னுடைய ஆத்துமா உமக்காக ஏங்குகிறது. அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக ஏங்குகிறது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில கத்திருந்த நாள்ல பேசுனீங்க, எங்க சுய பலத்தினால நாங்க எதையும் சாதிக்க முடியாது, எங்க சுயத்தினாலே நாங்கள் எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய பலன் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொன்னீங்கப்பா. Let your Holy Spirit touch each and every one of us, oh Father Lord. அப்படியே அபிஷேகத்துல கொஞ்ச நேரம் நிறையுங்கள. உங்க கைகள் உயர்த்தப்பட்டு அப்படியே அபிஷேகத்துல நிறையுங்கள. அப்பா இடத்துல ஜெபம் பண்ணுங்கள. I need your presence every day, oh Lord. தினந்தோறும் பரிசுத்த ஆவியாண்ட நிறைவு எங்களுக்கு வேணும். தினந்தோறும் உம்முடைய நிறைவு எங்களுக்கு வேணும்ப்பா. We want to be filled in your presence, Lord. We want to fill in your spirit, oh God. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படட்டும் ஐயா. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரிகபலதலபாஷி அதரபரதரபலதரன மன 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 மனமா. ஓ ரிகபலதரபாஷி அதரபலபா. இயேசுவே இறங்கும் ஐயா, எங்களை நிரப்புங்க ஐயா. வெறுமையான பாத்திரம்,
Lord, let all the empty vessel be filled in the mighty name of Jesus Christ. I speak filling of Holy Spirit in this place, oh Father Lord. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். வறட்சிகள் மாற்றத்தக்கதான ஒரு நிறைவு இந்த வேளையில உண்டாகட்டும். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எங்களில் நிரப்பட்டோம். தோல்வியிலே கிடக்கிறதான ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பத்தக்கதான நிறைவின் அனுபவம், பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். ஒரு மனப்பாட்டின் ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. Oh, we thank you God. We thank you Holy Spirit. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள், முதியவர்கள், கன்னிகள் யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. Speak to God. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். We are going to ராபோஜன ஆராதனைக்கு நேராக நாம் போகிறோம். We are going to partake in the communion service. Just sanctify yourself. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களை சுத்திகரிச்சு கொள்ளுங்க. உங்களை சுத்திகரிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமாய் பேசின வார்த்தையை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமோடு கூட நெருங்காதபடி வாழ்ந்ததான நிலைமைக்காக மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்ததற்காக மன்னியும் ஆண்டவரே. சுய பெருமையை நாடி உம்மை துதிக்காமல் இருந்ததற்காக மன்னியும் ஆண்டவரே. ஜெப குறைவுக்காக மன்னியும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபமே இல்லாம வந்து இந்த நாள்ல ராபோஜனம் எடுக்க வரீங்களே, அப்பா உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஐக்கியம் இல்லாதது இந்த ராபோஜனம் உனக்கு எதுக்குப்பா? ஃபர்ஸ்ட் கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுங்க. சொல்லுங்க, பேசுங்கப்பா. ஜெப ஜீவி என்னில் பெருகட்டும் ஆண்டவரே. வேத வாசிப்பு என்னில் பெருகட்டும் ஆண்டவரே. ரிகா பாலா தலா பாஷே ஆதாரா, ஓ ரிகா பாபா பாபா பாஷே ஆதாரா பாலா தாரா பாலா பாலா பாலா. Oh Jesus, we thank you Lord. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க கர்த்தருடைய சமூகத்துல. Oh, God is not pleased with you many seasons. அநேக தருணங்களிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷம் அடையல, வருத்தத்தோடும் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டது போல உங்களை பார்த்து அநேக நேரத்தில் கண்ணீர் விடுறாரு. என் மகனே, மகளே, ஏன் தூர போகிற? Why you are far away from me? என்னை விட்டு ஏன் தூர போனாய்? சொல்லுங்க, அப்பா நான் மறுபடியும் வர ஆண்டவரே. I'm coming back to the relationship of Father God. ஆண்டவரே, நான் மறுபடியுமாய் அந்த உறவுக்குள்ளாய் வருகிறேன். ஓ ராதா ராபா ஷகரா பாபா. ஓ ஹalleluya. அந்த உறவுக்குள்ளாய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே சேர்ந்து சொல்லுவோம். ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த திருவிருந்து ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ள நான் ஆயத்தமாயிருக்கிறேன்.